ஹலோ டீம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ஃபெப் 9th ப்ளஸ் மண்டே, அதாவது ஃபெப் 12 வந்துட்டு மார்க்கெட் என்ன மாதிரியான லெவல்ஸ்லாம் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஓப்பனிங் எங்கே க்ளோசிங் எங்கே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகுது, அதாவது அப்கமிங் டேஸில் வருது அப்படின்னா ஸோ மார்க்கெட் எந்த லெவல்ஸ்லலாம், அதாவது ஏற்கனவே அந்த லெவலில் வந்துட்டு ஒரு நல்ல புஷ் கொடுத்துருக்கா, திரும்ப அதே லெவலுக்கு மார்க்கெட் வருதா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே பார்க்குறதுக்காக தான் நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தட் வீடியோ. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி 5 minutes டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். மார்க்கெட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அப் டைரக்ஷன் காமிக்குது இல்லையா? ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ நல்ல ப்ரோ ட்ரேடர்ஸ்க்கு தெரியும். ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைட்வேல இருக்கும். அதாவது மார்க்கெட் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா ஒரு ஸ்லோ மூவ் தான் கொடுக்கும். ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகே, ஸ்லோ மூவ் தான் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னா அப் டைரக்ஷனில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துது, ஆனால் ஸ்கேல்பிங். ஓகே, ஸோ என்ட்ரிக்கான ரீசன் என்ன, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான கேண்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. ஓகே, ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. ஓகே, விச் பிரிங்ஸ் மீ இன் மை மைண்ட் ப்ரீவியஸ் டேவோட ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் வந்துட்டு ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆனது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஆருக்கு வெளியில் ஓப்பன் ஆகிருக்கு. சிபிஆர் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கா? லெட் மீ ஓப்பன் அப் த சிபிஆர். ஸோ சிபிஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், மார்க்கெட் எப்போ சிபிஆரை விட்டு வெளியில் ஓப்பன் ஆகுதோ அந்த டைமில் நமக்கு வந்துட்டு சிபிஆர் நோக்கி மார்க்கெட் போகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, திரும்ப சிபிஆர் நோக்கி போயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிது. மூணாவது கன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல கிடச்சிது அப்படின்னா, நான் வந்துட்டு சிபிஆர் ஹைட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ளூ கலர் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குன்னா இந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, மார்க்கெட் வந்துட்டு இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் இது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஓகே, ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் நான் இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுக்கலை. ஏன்னா என்னுடைய அடுத்தடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கமாக இருக்குது. என்னுடைய அடுத்தடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கமாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த லெவலை மார்க்கெட் ரீச் பண்ணுது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலை. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கேண்டில் நான் வந்துட்டு ஒரு லாங் விக் ரிஜெக்ஷன் கேண்டில் வந்தது அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே, அதாவது அப்பில் போகும். அதாவது அது எந்த ஏரியாவில் வருது, ரெசிஸ்டன்ஸில் வருதா இல்லை சப்போர்ட்டில் வருதான்றது இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது சப்போர்ட், பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா அது சப்போர்ட்டாக மாறும் இல்லையா? ஸோ கால்ட் இந்த ஏரியாவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. இதை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு, திரும்ப இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது, திரும்ப மேலே போயிட்டு திரும்ப இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ பேட்டர்ன்ஸ் பற்றியெல்லாம் நான் இப்போ பேசவே இல்லை, ஜஸ்ட் கேண்டில் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு என்ட்ரி, இந்த க்ரீன் கேண்டலில் தான் நான் என்ட்ரி எடுத்தேன். திஸ் க்ரீன் கேண்டில் தான் நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனில் வச்சுட்டேன். இந்த கேண்டலோட லோவில் வச்சாச்சு. ஓகே, ஸோ என்னுடைய எக்ஸிட் பாயிண்ட் எந்த இடத்துல வச்சுருந்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு இல்லையா? ஸோ இது வந்துட்டு வேலிடான ஜோன் கிடையாது. ஸோ அதனால் என்னோடய நெக்ஸ்ட்டு வேலிட் ஜோன் இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த இடத்துல தான் இருக்குது.
ப்ளஸ் இந்த சிபிஆர் பார்த்தீங்கன்னா தெரியும். சிபிஆர் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகணும்னா இது வரைக்கும் மார்க்கெட் போகணும். ஓகே, ஸோ அதனால் நான் தாராளமாக இது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் ஜோனுக்கு இடையில சிபிஆர் வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் ப்ளீஸ் அக்செப்ட் இட். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைக் இங்கே என்ட்ரி எடுத்துட்டேன்னா, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல என்னோடய ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல திஸ் கேண்டில், இந்த கேண்டல்லாம் ஆக்சுவலாக நான் புக் பண்ணேன். ஓகே, இந்த கேண்டலில் நான் புக் பண்ணியிருக்கணும். பட் வந்துட்டு நான் குயிக்காக ரியாக்ட் பண்ணதுனால மார்க்கெட் டக்குன்னு ட்ரா டவுன் கொடுத்துருச்சு. ஓகே, பட் பேங்க் நிஃப்டியில் எனக்கு சீக்கிரமாகவே ப்ராஃபிட் வந்துருச்சு. நான் இன்றைக்கி பையிங் தான் பண்ணேன். ஏன் பையிங் பண்ணேன் அப்படின்னா, செல்லிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல. ஓகே, ஸோ அதனால் நான் பையிங் பண்ணேன். ஈவன் பையிங் பண்ணும்போதே நான் ஸ்கேல்பிங் தான் பண்ணேன். ஓகே, ஏன்னா என்னோடய லெவல்ஸ் எல்லாமே நியர்பையாக இருக்குது. ப்ளஸ் இது எதுக்குள்ளே ட்ரேட் ஆகுது அப்படின்னா, எப்போவுமே ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது சிபிஆருக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆனால் நான் என்ட்ரி எடுக்காதீங்கன்னு தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஆனால் என்னோடய கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஓகே, இதை பிரேக் பண்ணிடுச்சு இல்லையா? ஸோ சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது என்னோடய கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு ஸ்கேல்பிங் பண்ணேன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா Feb 9th அனாலிசிஸ். ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் டேவோட இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் கலர் அதாவது 46200 அண்ட் இந்த ரெட் கலர் 44600, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆக சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரேஞ்சை செட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே தெரியும் உங்களுக்கு, இந்த ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் எந்த இடத்துல பிரேக் ஆனாலும் அடுத்து லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த லெவல் இது எல்லாமே ஓரளவுக்கு வைடரான லெவலாக இருக்கா? ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் நான் ஸ்கேல்பிங் தான் பண்ணுவேன். ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்குமே நான் ஸ்கேல்பிங் தான் பண்ணுவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். ஓகே, மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுங்கிறது பொறுத்து அது வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஜோனா ரெசிஸ்டன்ஸ் ஜோனா அப்படிங்கிறத யூ ஹாவ் டு பி டிசைட். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோனை வச்சு மட்டும் நான் என்ட்ரி போக கிடையாது. இதுக்கு நிறைய அடிப்படையான விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஸோ என்னோடய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங் விக் கேண்டில் ரிஜெக்ஷன் பார்த்துருக்கேன். இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஏரியா தானா, ஒரு டிமாண்ட் ஏரியா தானாங்கிறத நான் கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓஐ டேட்டா அனலைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஏ அண்ட் டிஏஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரீவியஸ் டே பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட். ஓகே, ஸோ குளோபல் மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வச்சும் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இத்தனை விஷயங்களையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் 1 by 1 அதாவது எஃப்ஐடிஐ டேட்டா எப்படி பார்க்கணும், நெக்ஸ்ட்டு ஓஏ எப்படி பார்க்கணும், நெக்ஸ்ட்டு ஓவரால் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இருக்கிறது டிமாண்ட் ஜோனா இல்லை சப்ளை ஜோனா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நான் 1 by 1 வரக்கூடிய வீடியோக்களில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.